முன்னுக்கு நத்தார் தாத்தாட ரோண்டு வச்சிருக்காங்க. அலின் ஓடிட்டா. ஓகே, இது இவ்வளவும் அவருக்கு எடுத்துருக்கு. யூசுஃபுக்கு மகனாருக்கு வார வழியில் மகளார் வந்துக்கிட்டு செம்படி வாங்கிக்கிட்டு இருந்தா கண்ணுக்கட்டிய தூரம் அப்படி அவ்வளவுமே கரும்பு தோட்டம் தானே. அப்படியோ இறுக்கிக்கிட்டு எத்தனை ஏக்கர்னு தெரியா. இன்னும் சொட்டு வாங்கணும். என்ன நல்ல பிஞ்சு சோழன் நான் முன்னுக்கு பார்த்தாலே உங்களுக்கு வழங்கும். இந்த கரும்பை வெட்டி போகிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிற சந்தோஷம். என்னென்னு சொன்னால், இப்போ எனக்கு தேர்ட் டைம் எக்ஸாம் முடிஞ்சு அவுட்டிங் கூட்டி போட்டாமன்னு சொல்லி கர்நாடகப்படுத்திக்கிறீக்கா. என்ன செய்கிறேன், இவ 2 பேருக்கும் உடுப்பு வாங்கணும். எங்களோட இடத்துல இருந்து வந்துக்கிட்டு ஒரு 24 கிலோமீட்டர் இருக்கும். அம்பாறைங்கிற இடம் ஒன்று இருக்கு. அங்கே ஏஎஸ்பி அழகான பிளேசஸ் ரசிச்சு போகலாம். அழகான பிளேஸ்லாம் ரசிச்சு போவோம். வாங்க. இழுக்குச்சேனை இந்த இடத்துல போய்க்கிருக்கோம். இங்கே வந்துட்டு பெருமளவோ வேளாண்மை செஞ்சுக்கிருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதில் ஓரத்தில் ஃபுல்லாக வாழை மரங்கள் நாட்டியிருக்காங்க. இந்த இங்கெல்லாம் சைடில் வந்துட்டு கரும்பு செய்வாங்க. இங்கே ஃபுல்லாக கரும்பு காணிகள் பார்த்ததில் இருந்துச்சு. அந்த மரங்கள் வளங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு கிராமம் ஒன்று. அதில் ஒரு 10-30 வீடுகளில் ஒரு குடியேற்றங்களோட இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக வழங்கும். இங்கே ஃபுல்லாக நெரிக்கிறது எல்லாம் கரும்புகள். ஓகே, ஒரு வழியாக வந்துட்டு ஏஎஸ்பிக்கு வந்தாங்க உடுப்பு வாங்குறதுக்கு. கிறிஸ்மஸுங்கிறதாலே முன்னுக்கு நத்தார் தாத்தாட ரோண்டு வச்சிருக்காங்க. அது சென்டர் க்ளவுஸ் என்ன ரைட் வைக்க வேலை ரொம்ப பார்த்து போட்டு இப்போ நாளைக்கு ஒரு உடுப்பு ஒன்று செட் ஆகிருக்கு. வர சைஸுக்கு வருது இல்லை, சின்ன சைஸாக இருக்கு. என்னோட பெரிய சைஸ் தானே இருக்கு. ஒரு கண்ணாட்டு படுத்துறேன். டேய் என்னம்மா ஓ என்ன இதெல்லாம் சரியாக்கி போகல நாம. அதெல்லாம் உடுக்கணும். ரைட், ஒரு உடுப்பு ஒன்று எடுத்துருக்கீங்க. ஆளுக்கு எப்படி இருக்கு அலின்? ரைட், கட் பண்ண. அலின் ஓடிட்டா அவர் உடுப்பு பார்க்குறதுக்கு. அடுத்தது எடுத்துக்கோங்க. அடுத்து எடுத்தாங்க. இப்படியோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியோ லிஸ்ட்டு போட்டுக்கே இருக்கா. கொஞ்சம் இப்போ தான் காட்டிருக்கு. என்ன அவ்வளோதையும் காட்டேன்டா விடிஞ்சிடும். அங்கே யூசுப் வேறு வந்துக்கிட்டு மகனார் வந்துட்டு கர்நாடகப்படுத்திக்கிறிக்கார். டைம் போகுது. நீ இவ்வளோ நேரம் வந்து கிட்டத்தட்ட 2 hours ஆகிடுச்சு. என்ன ஊட்ட போவோம். என்ன வாங்கினது காணுமா கொடுப்போம். இன்னும் சொல்லிட்டு வாங்கணும். என்ன இதை பொருள் வாங்கணும். என்ன சரி, ஓகே, போகல வாங்கி போகணும். இப்போ வாங்கணும். இது யூசுப்ட ஃபுல்லாக அவரு தான் கூட எடுத்துட்டு அடியில் சண்டை பிடிக்கிற இருந்தது. என்னைக்கு கூட சண்டை பிடிக்கிற இல்லையே. அடுத்ததை காட்டணும். ஓகே, இது இவ்வளவும் அவருக்கு எடுத்துருக்கு. யூசுஃபுக்கு மகனாருக்கு. ரைட், அப்படியே அதை தள்ளி வைங்கோ. அப்படி அங்கே மகனாரை முடுங்க பொறுங்க வாரம். மகனார் ஹத்தத்துக்கு ஸ்டார்ட் ஆகுற. இவ்வளோ நேரம் கொஞ்சம் நேரம் நின்று படிச்சுன்னா அப்படியே கடையை ஃபுல்லாக வாங்கி கொடுக்கணும். மகளாருக்கு வருது அடியாருக்கு. இல்லை இதில் ப்ளூ லைட் ப்ளூ. ரைட், எனக்கு தர ஒன்று மடுக்கலை. உடுப்படுது முடிஞ்சு இப்படி வெயிட் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு உடுப்பை பார்த்துக்கு வர போட்டு போனாக்கள் காணவே இல்லை. மகனாரை தந்து போட்டு ஆள் சரியாக நினைத்துறேன். ஆளை படுக்க வச்சிருக்கீங்க. ஆள் சரியாக நினைத்துறேன். நீங்கள் இப்போ பாறையில சத்தம் போட்டுறாங்க. ஆள் படுக்க எங்கே போய் வரது இவ்வளோ நேரத்துக்கு?
உடுப்படுத்து முடிஞ்சா முடியலையா வாங்க போ ஓகே ஒரு வழியாக வந்துட்டு ஷாப்பிங்கை முடிஞ்சாச்சு பொம்பளையோட வந்து ஷாப்பிங் பண்ணுறது வந்துட்டு கடும் கஷ்டம் 3-4 மணி தியாலம் அப்படியோ வச்சு நம்மள என்ன செஞ்சுட்டாங்க மேய்ச்சி போட்டாங்க இனி அப்படியே வீட்டை போ மிருட்டுப்பட்டுட்டு வார வழியில் மகளார் வந்துக்கிட்டு செம்பிளி வாங்கி கட்டிருந்தா அவங்க செம்பிளியை வாங்கி கொடுத்துப்போம் அப்படிங்கிற பயணத்தை தொடருவோம் போய் வாங்க அக்கா செம்பிளி நாலு மணி நேரம் நம்மளை வச்சு அப்படி மேய்ச்சி போட்டாங்க அப்படி வார வழியில் சோளம் சாப்பிட முடியல மகள் தெளிவிருந்தப்போ சோளனை வாங்கி அவக்கு வந்துக்கிட்டு செம்பிளி வெட்டி தரடாமண்டா எங்க குடிச்சு முடிஞ்சா செம்பிளி ஏ நல்ல பிஞ்சு சோளம் அரிசி குடிக்க நல்லா எங்க பார்த்துக்காரங்களா என்னத்தை ராய்ச்சி குடிச்சிக்கிறீங்க நான் இதை போய் சாப்பிட்டு முடிஞ்சது போகிறவோ அதுக்காக நீங்கள் குடிக்கிறல நான் இப்போ கூட குடிச்சேன் தூக்கிட்டு குடிச்சுக்கிடுங்க வீட்டை போகணும் டைம் போகுது செம்பிளியை குடிச்சாச்சு வலிச்சு திண்டு பருவது நம்மளுக்கு ஒரு சுட்டு தாரல்லண்ணே நாங்களும் சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா இருக்கு இந்த இடம் வந்துட்டு அம்பாறையிலேருந்து அக்கரைப்பத்துக்கு போகிற வழியிலேயே ஏறிக்கு நல்ல சோளம் சாப்பிடுங்க நல்ல பிஞ்சு சோளம் வந்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு அப்படியே இங்கே பார்த்தது வந்துட்டு கல்லோட பிளான் ஃபுல்லாகவே இங்கே கரும்பு தோட்டம் இந்த வேலி ஓரத்துலலாம் ஃபுல்லாக மாமரங்கள் வச்சுருக்காங்க இப்போ இது சீசன் இல்லாதால இது காய்க்கலை சீசன் டைம் இல்லாமல் வந்துட்டு செட்டியான காய் காய்ச்சிருக்குங்க அதில் உள்ளே போய் பார்த்தா கண்ணுக்கட்டிய தூரம் அப்படி அவ்வளவுமே கரும்பு தோட்டம் தானே அப்படியோ இறுகி கிட்டத்தட்ட எத்தனை ஏக்கர்னு தெரியா ஃபுல்லாகவே கரும்பு தோட்டம் இங்குறான சீனி ஃபேக்டரி பக்கத்தில் இருக்கு அதுக்குரிய இடங்கள் தான் இருக்குது நான் முன்னுக்கு பார்த்தாலே உங்களுக்கு வழங்கும் இந்த கரும்பை வட்டி போகிறாங்க இந்த கரும்பு வந்துக்கிட்டு நான் நினைக்கிறேன் நாட்டத்துக்கு கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி அறுவடை செஞ்சு ஃபேக்டரிக்கு போகிறோம்னா பெரிய லோடு ஒன்று அடிச்சுக்கிட்டேன் போவாங்க இதில் ஒரு குறிப்பிட்ட டொன்னுங்க நாட்டத்துக்கு தேவையான அளவு எடுத்து போகிறாங்க அடுத்தது இல்லைம்மா இல்லை சீனி செய்யறதுக்கு இல்லை சீனி செய்கிறதுக்கு அந்த மேலே இலையெல்லாம் வந்துட்டு வெட்டி போட்டு தான் கொண்டு போவாங்க கரும்பு மட்டும் நான் போகிற இடம் வந்துக்கிட்டு இறக்காமம் இதில் இந்த அம்பாறையிலேருந்து இப்போ ஊருக்கு போகல இறக்காமம் இடத்தெல்லாம் இப்போ போய்ச்சிருக்கணும் நாங்கள் போகிற இடம் வந்துட்டு வெட்டாங்காட்ட தீக்க பாபிங்கிற அந்த ஏரியாவுக்குள்ளால போய்ச்சிருக்கோம் பெரும்பாட்டுக்கு இங்கே வந்துட்டு இந்த சைட்டில் வந்துட்டு வாய்க்கால் போகிறேன் இந்த ஊர் மக்கள் வந்துட்டு இந்த வாய்க்காலில் தான் குளிச்சுக்கிறிக்காங்க இங்கே பார்த்துட்டுன்னா ஃபுல்லாக கரும்பு செஞ்சுக்கிறிக்காங்க மற்ற சைட்டுக்கு இங்கே ஃபுல்லாக குடியேற்றங்கள் இன்னைக்கு ரோட்டெல்லாம் வந்துக்கிட்டு தீக பாபிங்கிற ஒரு விஹார ரோட்டு இருக்கு அதுக்கு போகணும் நிறைய தூரம் மோடி வந்தேன் ஒரு ஊற்றிக்கு அந்த பிளேன்ட்டியை வந்துக்கிட்டு குடிப்பம் கொண்டு போட்டு ஒரு வயல் பிரதேசத்தை சரி நித்தாட்டியாச்சு மகளார் தான் பிளேன்ட்டி ஊற்றிக்கணும் இல்லையா களி தான் வச்சிருக்காது மில்க் பிஸ்கட் என்ன அதில் இது இப்போ லெமன் பப் கும்பனிக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தானே என்ன ஓடியாங்கம்மா மில்க் பிஸ்கட்டை ஆத்தாங்க அது மில்க் பிஸ்கட் அதுதான் மகளாருக்கு ஃபுல் சாப்பாடு என்ன
டிப்ஸ் முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்த்துப்பேன் அவள் ஜெயிச்சதை வந்துட்டு சாப்பிடாம எடுத்து கந்தியா ஓகே இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டருக்கு ஊருக்கு போகிறதுக்கு இதோட வந்துக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சு கொள்ள இன்னொரு வீடியோவில் என்ன செய்யலாம் சந்திக்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே